அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன். ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் பார்த்து பாருங்க, ஆபிரகாமுக்கு வயசு ஆகி அந்த நேரத்துல பார்த்து கூட அவர்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. ஆபிரகாம் அதுக்கு மத்தியில ஆண்டவர் முன்பாக உத்தமனாக நடந்தாரு. எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் அவருக்கு வந்தது. தான் எடுத்த தீர்மானத்தில் அவர் உறுதியாக உத்தமனாக நடந்து கொண்டாரு. குடும்பத்திலேயே அவருக்கு நெருக்கடிகள் வந்தது. ஆனா வடந்தாரமான வழியில கடந்து போனாங்க. போற வழியில எல்லாம் இவங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனா ஆண்டோட பிள்ளையா இருக்கிறத மட்டும், விசுவாசத்துல இருக்கிறத அவர் விட்டு விலகவே கிடையாது. உத்தமனா இருந்தாரு. நமக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு ஆபிரகாம் பாராட்டக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக, முன்மாதிரியாக, விசுவாச தந்தையாக நமக்கு என்ன செய்தாரு, ஒரு முன்மாதிரியாக நமக்கு வாழ்ந்து காட்டினாரு. ஆனா அவருக்கு பாடுகள் பிரச்சனை இருந்தது. அதுக்கு மத்தியில கூட உத்தமத்துல உறுதியாக இருந்தார் ஆண்டவர் முன்பாக. அதனால ஆண்டவர் என்ன செய்தாரு, அவரை உயர்த்தினாரு, ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உலகமே அவரை நினைக்குது. அருமையானவர்களே, இன்னொரு வசனத்தை அதே போல நம்ம யோபுல நம்ம வாசிக்கிறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். யோபு 2ஆம் அதிகாரத்துல நம்ம விதமா வாசிக்கிறோம். யோபை பற்றி அவரோட மனைவி சொல்றாங்க. அப்பொழுது யோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்துல உறுதியாய் நிக்கிறீரோ, தேவனை தூஷித்த ஜீவனை விடு என்றார். பாருங்க, யோபுடைய பிள்ளைகள 10 பிள்ளைங்க ஒரே நாளில இழந்துட்டாங்க. சொத்து சோகம்லாம் போயிடுச்சு, ஆடு மாடுகள்லாம் போயிடுச்சு, ஒட்டகம்லாம் போயிடுச்சு, இழக்க வேண்டியதெல்லாம் எவ்வளவு இழந்துட்டாங்க. ஆனானு இவரை தேவனை குறை சொல்லல, தேவனை தூசிக்கல. அவர் ஆண்டோட பிள்ளைங்கிறத உறுதியாக, அவர் உத்தமத்துல உறுதியா, அவர் எடுத்த தீர்மானத்துல உறுதியாகவே இருந்தாரு. அது அவருடைய மனைவிக்கே தெரிஞ்சிருக்கு. இவர் உத்தமத்துல இன்னும் உறுதியா இருக்காரு. இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு, எல்லாம் போயிடுச்சு, இன்னும் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் குறை சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவருடைய மனைவிக்கே வருத்தமா போயிடுச்சு. ஆண்டவரும் பிதாவும் அவரை பார்த்து என் உத்தமனாயே யோபுன்னு சொல்றாரு. சாத்தான அதை பற்றி அறிந்திருக்கிறாரு. பாருங்க, இவ்வளவு கஷ்டங்கள் வந்ததுலயும் யோபு என்ன செய்யல, குறை சொல்லல. ஆண்டவர் உத்தமத்துல உறுதியாக இருந்தாரு. அதனால அவருடைய வாழ்க்கையை பிந்தின நாட்களை பார்த்தா அவர் என்னெல்லாம் இழந்தாரோ, என்னெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டாரோ, எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்தாரு, 2 மடக்காக 2ஆம் தனியாக கொடுத்து அவரை உயர்த்தினாரு, அவரை ஆசீர்வதித்தாரு. யோபுடைய பிள்ளைகளை போல அவருடைய அவர் பெற்ற பொண்ணுகளை போல அழகுள்ளவங்க யாருமே பூமியில இல்லைன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, ஒரே நாளையில பிள்ளைகளை 10 பேரை இழந்தாங்க. யாராவது சகிச்சுக்கிற முடியுமா? அதுக்கு மத்தியில கூட அவர் ஆண்டவரை குறை சொல்லலாம். உத்தமத்துல உறுதியா இருந்தாரு. ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவர் எடுத்தாரு, ஆண்டோட நாம ஸ்தோத்திரம் தைரியமா சொன்னாரு. அது இந்த அம்மாவுக்கு பிடிக்கல. இன்னும் நீ உத்தமத்துல உறுதியா இருக்கிறீன்னு சொல்லி. ஆனா அவர் அப்படி இருந்ததுனால அவர் என்ன செய்தாரு, உயர்த்தப்பட்டாரு, ஆசீர்வதிக்கப்பட்டாரு, ஒரு சாட்சியாக இருந்தாரு. அதே போல நீங்களும் எவ்வளவு உங்களை பார்த்தோம் நிறைய பேர் குறை சொல்லலாம். நீ இவ்வளவு பாடுகள் இருக்கு, இவ்வளவு வியாதிகள் இருக்கு, இவ்வளவு பலவீனங்கள் இருக்குது, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் உன்னை தூசிக்கிறாங்க, கெட்ட பேர உன்னை நிந்திக்கிறாங்க, உன்னை அவமானமா நினைக்கிறாங்க. ஆனாலும் நீ ஆண்டவர் விடலையே, நீ சபைக்கு இன்னும் போய் கொண்டிருக்கிறியே, நீ வேதத்தை வாசிக்கிறியே அப்படின்னு சொல்லி உங்களை கூட குறை சொல்லலாம், நீங்க ஆண்டவருக்குள்ள வந்ததுனால. ஆனா நீங்களும் ஆண்டவர் முன்பாக நீங்க அறிந்த அந்த சத்தியத்துல நீங்க உறுதியாக இருக்கும் பொழுதே, உத்தமமா நிக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை அவங்க எல்லாருக்கும் முன்பாக இவர்கள் ஆபிரகாம் ஆசீர்வதித்த போல, அந்த யோபு ஆசீர்வதித்த போல உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். நீங்களும் உறுதியாக இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திர நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பேர் பெறா தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. தோத்திரம் ஏசப்பா. அப்பா தோத்திரம் நாள பிறந்த நாள சந்திக்கிறவர்களுக்காக தோத்திரம், திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்காக தோத்திரம் ஏசப்பா. அப்பா விவசாயிகளுக்காக தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் அப்பா. மீனவர்களுக்காக, அவர்களோட குடும்பத்தினர்களுக்காக தோத்திரம் ஏசாப்பா. கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறவர்களுக்காக தோத்திரம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பேர் பெறா தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. அவரோட குடும்பத்தினர்களை ஆசீர்வதிங்க. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுங்க தகப்பனையும் தோத்திரம் நன்றியப்பா. எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கும். ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதா.